ஓம் ஃப்ரீங்கார சௌத ஃப்ருங்க கபோதிகாயை நம 20. ராஜசபையில் சுதர்சனன் கேரள தேசத்தரசன் இவ்வாறு கூறிய பிறகு யுதாஜித்து அவனை பார்த்து கூறுகிறான், இப்போது நீ கூறிய காரணத்தால் நீ தர்மமும் சத்தியமும் உடையவனாகவும் நான் இல்லாதவனாகவும் ஏற்பட்டது. அவை என்னிடமில்லையாயினும் நீ யுறையவனை போல் எண்ணி இருக்கின்றனையாதலால் இச்சபையில் அந்த நீதியை எடுத்து கூறினாய். இது நிற்க கன்னிகை நிமித்தமாய் சுதர்சனன் வந்தது அநீதி என்று நான் சொல்ல வந்தேன், நீ நீதி என்று சொல்ல வந்தனை. அது எப்படியாகும்? மிருதராஜனாகிய சிம்மத்தினுடைய உணவுக்கு நரி யோக்கியமாகுமா? அதுபோல் இந்த ராஜகன்னிகையை அனுபவிப்பதற்கு சுதர்சனன் யோகிய. நாவானா வேதமானது அந்தனருக்கு பலன் கொடுக்குமே என்று அரசர்களுக்கு பலன் கொடுக்குமா? அதுபோல் நம்மையொத்த அரசர்களுக்கு கன்னியாரத்தினமாகிய அவள் பலன் படத்தக்க வலே என்று இந்த அயோக்கியனுக்கு பலன் படத்தக்கவளா? இந்த நீதியை நான் எண்ணி பார்த்து கூறியதனை நீ அநீதி என்று கூறியது நியாய விரோதமாகும். நீ கூறிய நியாயம் உனக்குத்தான் சரியாயிருக்குமன்றி ஏனையோர்க்கு சரியாயிருக்குமா? ஆகையால் நான் உன்னுடைய நீதியை அநீதி என்று துணிவாய் கூறுவேன். இதுவன்றியும் இவ்விடத்தில் நாட்டியது இச்சா சுயம்வரம் என்றனை, அது அரசர்களுக்கு அவ்வளவு முக்கியமானதென்று நான் சொல்லேன். வீர சுயம்வரமே முக்கியமானதென்பேன். ஆகையால் இப்பொழுது யாவரும் கூடி அதனை ஏற்படுத்தி இந்த கன்னிகையை பலகீனனாய் இருக்கின்றவன் கிரகிக்க கூடாதென்று நியமித்தல் வேண்டும். இதுதான் நீதி. இப்படி செய்யாவிட்டால் அரசர்களுக்குள்ளே மிகுந்த கலகம் உண்டாய்விடும் என்றான். இவனைப் போலவே சில அரசர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு கலகம் செய்ய தலைப்பட்டு சுபாக்குவை அழைத்து சபை நடுவில் இருக்க செய்து கூறுகிறார், ஓ அரசனே, நீர் இப்பொழுது ஏற்படுத்திய சுயம்வரம் எங்களுக்கு யுக்தமாக தோன்றவில்லை. ஆகையால் நீதிக்கு விரோதமில்லாமல் நாங்கள் அனைவரும் யோசித்து உமக்கொன்று சொல்ல துணிந்திருக்கிறோம். உம்முடைய அபிப்பிராயம் எதுவோ அதனை சொல்லும். நீர் இச்சா சுயம்வரம் என்று நாட்டினீரே, அது இனி கன்னிகையால் இச்சிக்கப்படும் புருஷனுக்கென்றா அல்லது முன்னமே உத்தேசித்திருக்கும் ஒரு புருஷனுக்கென்றா அல்லது நீர் உத்தேசிக்கும் புருஷனுக்கென்றா? இவ்வுண்மையே கலங்கத்திற்கிடமின்றி கூறும் என்றார்கள். சுபாகு கூறுகிறான், என் புத்திரி சுதர்சனனை முன் நம்மை மனத்தால் வரனாக நினைத்திருக்கிறாள். நான் உங்களைப் போல் அவன் கூடாதென்று தடுத்தும் என் சொல்லை சிறிதும் கொள்ளவில்லை. அவளுடைய மனமும் என் சுகாதீனத்தில் அடங்கி இருக்குமென்று தோன்றவில்லை. அரசியல் இத்தன்மை தாமன் அறியக்கூடாத வனத்திலிருந்த சுதர்சனனும் தனித்து வந்தவனாய் இருந்தும் நன்கொட்டன்களை பார்த்து நாம் என்ன செய்வோம் என்று வியாகுலம் அடைந்தவனாகவும் தோன்றவில்லை. இனி பகவதியின் செயலெவ்வாறாமோ அறியேன் என்றான். இவ்வார்த்தையை கேட்ட அரசர்கள் எல்லாம் சாந்தனாய் தனித்திருக்கிற சுதர்சனனை அழைத்து கூறுகிறார்கள், ஓ ராஜபுத்திரனே, இச்சியம்பரத்துக்கு நீயே வந்தனையா? யாராவது அழைக்க வந்தனையா? வந்த நீ தனியனாயிருக்கிறாய். அன்மிருந்த போதிலும் சைனியன்களும் மந்திரி பிரதானிகளும் அளவிருந்த செல்வமும் சகாய புருஷரும் இருப்பாராயின் ஒருவாறு வந்த காரியத்தை முடித்து கொண்டு போவாய் என்று நினைக்கலாம். ஒன்றுமில்லாமல் வந்திருக்கின்றனை, நீ என்ன செய்ய நினைத்திருக்கிறாய்? உண்மையை சொல். மிகவும் பலமுடையவனாயும் அதிசூரனாயும் இருக்கிற உன் தம்பியும் இந்த கன்னிகையினிடத்தில் மகாமோகியாய்த்தானே அவளை கொண்டு போக வந்திருக்கின்றான். யுதாஜித்தும் அவன் எண்ணத்தை முடித்தற்குரிய சகாயங்கள் செய்ய அந்த கன்னிகை அவனையே சேரும்படி செய்வானே அன்றி உன்னை வந்து சேரும்படி செய்யான். அதற்கிடையூறவரும் பட்சத்தில் யுத்தம் செய்யவும் சித்தமாயிருக்கிறான்.
இணையோரும் அந்த நோக்கமாகவே இருக்கின்றனர். உனக்காக யுத்தம் செய்வோரும் அல்லது வேறு சகாயம் செய்வோரும் இல்லை. இது உண்மையான செய்தி. இதனை யான்கள் உன்பாலிக்க முற்று சொல்ல வந்தோம். இனி உனக்கிருக்கும் பலாபலத்தை தாட்டி எங்களைப் போல் இவ்விடத்தில் இருக்கலாம் என்றிருந்தால் இருக்கலாம், இல்லையாயின் இப்பொழுதே போனாலும் போகலாம் என்று கூறினர். சுதர்சனன் அவர்களை பார்த்து கூறுகிறான், நீங்கள் கூறி இதெல்லாம் உண்மையே. எனக்கு போர் செய்யும் வன்மையும் இளைத்த கால துதவி செய்யும் சகாய புருஷரும் யாவரும் என்னை விரும்ப செய்யவல்ல திரவியமும் பகைவர் வருதற்கிடந்தராத கோட்டையும் பகை திறத்தை கூறவல்ல சிநேகரும் இடுக்கண் வருங்காலத்து பரிபவப்படத்தக்கவரும் வககஜ துரக பதாதிகளை தவியாக கொடுக்கவல்ல அரசருமில்லை. இவைகளொன்று மில்லாத யான் கன்னிகையை கொண்டு போக நீங்கள் அனைவரும் மன்னுவது போல் என்ன ஆதரவிருக்கிறது? ஆகையால் எம்வரத்தை கேள்விப்பட்டு வேடிக்கை பார்க்க வந்திருக்கும் அநேகருள் நானும் ஒருவனாக வந்திருப்பவனே என்று வேறல்லன். அன்னமாயினும் என்னிஷ்ட தெய்வமாகிய பகவதி எனக்கு சில அபிப்பிராயங்களை சொல்லி இங்கு வரும்படி பிரேரித்தபடியால் அதனை பார்க்க வேண்டும் என்கிற அவாவினால் வந்திருக்கிறேன். அத்தேவியின் ஏற்பாடு எதுவோ அதுதான் உண்மையாக நடக்கும், சந்தேகமில்லை. ஏனெனின் தேவர்கள், பஞ்சபூதங்கள், மானிடர்கள் முதலியோருடைய சாமர்த்தியங்கள் எல்லாம் அத்தேவியினால் செய்யப்பட்டனவே என்று வேறில்லை. பொருளில்லாதவனாயிருக்கின்ற ஒருவனை அரசனாகச் செய்ய வெண்ணுவாளாயின் அவனை அவ்வண்ணமே யாக்குவாள். அதனை மாற்றுவதற்கு பிரம விஷ்ணு ருத்திரரும் சக்தியற்றவர் ஆவர். இதனால் ஒவ்வொருவரிடத்தும் நாம் காணும் செயல்கள் எல்லாம் அவளால் நடத்தப்படுகின்றன வென்று கொள்ளத்தக்கதை என்று அச்செயல்களை செய்கின்றவரால் நடத்தப்படுகின்றனவென்று கொள்ளத்தக்கதன்று. இவ்வுண்மையறிந்தவன் எது நடக்க வேண்டியதோ அது நடக்கப் போகிறதென்றும் அதனை இப்போது ஒருவராலும் மாறுபடுத்த முடியாதென்றும் அது விஷயத்தில் சிந்திக்க வேண்டிய தோன்றே மில்லை என்றும் எண்ணி சிந்தாகுலமற்றிருக்க வேண்டியது. ஓ அரசர்களே, மகாராஜினியாய் இருக்கின்ற பரமேஸ்வரியே, எவரிடத்திலும் எத்தொழிலும் நான் பார்க்கின்றவனாய் இருக்கின்றபடியால் இவ்வுலக விவகாரமாகிய சம்சாரத்தில் எனக்கு சத்ருவாய் இருக்கின்றவன் ஒருவனும் கிடையாது. என்னிடம் எவனாவது சத்ருபாவத்தை கொள்வானாயின் அவனை தண்டித்தற்கு மகா வித்யா சொரூபிணியாகிய பரமேஸ்வரியே தலைப்படுவாள். ஆகவே எனக்கு சத்ருவேதில் நான் தண்டிப்பதே கிடையாது. இப்பொழுதும் இச்சயம்வரத்தில் வந்திருக்கிற நான் இக்கன்னிகையை கொள்ள வேண்டும் மென்றாவது விட வேண்டும் மென்றாவது எண்ணி இருக்கின்றவனல்லன். என்னுடைய தேவி எதனை செய்ய அபேட்சித்திருக்கின்றாரோ அதனை செய்யட்டும். அவள் செய்கைக்கு நான் சக்தனாய் இருந்தாலின் அசக்தனாய் இருந்தாலின் நான் அவள் செய்யும் லீலையை கண்டு மகிழ்கின்றவனே என்று அடி சிந்தாகுலப்படத்தக்கவன் அல்லன். அதுபோலவே நீங்களும் சக்தர்களாய் இருந்தாலின் அசக்தர்களாய் இருந்தாலின் உங்களுடைய சத்தமும் அசத்தமும் யாதொரு பயனும் படத்தக்கதன்றே. இதனால் நீங்களும் சிந்தாகுலப்படத்தக்கவரல்லர். இதுதான் என்னுடைய உண்மையான எண்ணம். ஓ அரசர்களே, நான் எப்பொழுதும் தேவியினுடைய சுவாதீனனாய் எளிமையால் ஆகவே இருக்கின்றவனாகலால் இப்பொழுது எனக்கு ஜெயம் உண்டாகாமல் அபஜயம் உண்டானாலும் அதனால் வரும் அவமதிப்பு எனக்கில்லை. அது தேவிக்கே யாக்குமென்று கூறினன். அரசர்கள் அந்த சுதர்சனனுடைய உண்மையான வார்த்தை கலை கேட்டு வேறொன்றின் சொல்ல அறியாதவர்களாய் ஒருவரை ஒருவர் பார்த்து இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இது பொய்யாகாது, இது பொய்யாகாது என்றுண்மை அறிந்தவர்களாய் அந்த சுதர்சனனை பார்த்து வேண்டுதல் வேண்டாமையற்ற ஓ மகானுபாவனே,
நீ கூறியவை உண்மையேயாயினும் யுதாஜித் என்பவன் உன் விஷயத்தில் ஒரு சிறிதும் இரக்கமின்றி உன்னை கொல்வதற்கே எண்ணங்கொண்டிருக்கிறானாகையால் நாங்கள் அனைவரும் துன்பப்படத்தக்கவர்களாயிருக்கின்றோம். அதற்கு நீ ஏதேனும் ஓர் ஆலோசனையை ஆலோசித்து செய்ய வேண்டும் என்றனர். அதற்கு சுதர்சனன் கூறுகிறான், ஓ அரசர்களே, நீங்கள் என்பால் மிக்க இரக்கமுள்ளவர்களாயும் சிநேகமுறை உள்ளவர்களாயும் இருக்கின்றபடியால் இந்த உண்மையை சொன்னீர்கள். இதற்கு நான் ஓர் உண்மை கூறுகின்றேன். தாவர ஜங்கம் ரூபமாயிருக்கின்ற உலகம் தம்மால் செய்யப்பட்ட கர்மத்தின் சுவாதீனமாயுள்ளது. அது ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தமென் மூவிதப்பட்டு தெய்வத்தின் சுவாதீனமாயுள்ளது. அத்தெய்வம் காலதத்துவத்தை கொண்டு அவரவர்கள் கண்மத்துக்கீடா எவரவரை ஜனன மரணப்பட்டுள்ளலை செய்கின்றதே என்று அக்கால அளவையே விட்டுத்தான் சிருஷ்டிப்பதுமில்லை, சங்கரிப்பது மில்லை. ஆகவே தெய்வத்திற்கு துணை காரணமாயுள்ள அனாதியாகிய காலதத்துவமை ஒரு நிமித்தத்தால் அவரவரை வாழ்வு மிரக்கவும் செய்யுமே என்று ஒருவனால் ஒருவனுக்கும் மெருத்தி வரும் என்பதில்லை. இதுண்மை. இதற்கு என் அனுபவமாயுள்ள சில திருஷ்டாந்தங்களை கூறுகின்றேன். இல்லையெனில் சப்துருசன் காரன் செய்வதில் சமர்த்தராகிய என்னுடைய பிதா சிம்மத்தினால் இருக்கத்தக்கவரா? அவர் அதனால் இருந்தார். என் பாட்டனாரும் தனக்கு பஜயம் உண்டாகாவண்ணம் கோடி எத்தனங்களை செய்தவராயிருந்தும் யுதாஜித்தினால் அபஜயப்பட்டிருந்தார். ஆகையால் ஒரு மனிதன் தனது பூர்வ கன்மத்தையும் மறந்து காலதத்துவ தையுமென்னாது தெய்வத்தையும் கைவிட்டு தற்கால மென்னுவதாகிய எண்ணத்தாலும் செயலாலும் தன்னை ரட்சித்து கொள்ள நினைப்பானாயின் அவன் ரட்சிக்கப்படுவானா? படான். ஆகலான் இவன் கன்மத்தை அறிந்து காலத்தை எண்ணி செய்யத்தக்க தெய்வத்தை கைவிடா திருப்பானாயின் அத்தெய்வம் இவனை கைவிடாது காக்கும். அதனால் வெகு காலம் உலகில் வாழ்வான். ஆகலான் நான் பரமேஸ்வரியின் ஸ்மரணத்தை விடாது இரவும் பகலும் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகையால் அந்த லோகமாதா எனக்கு மங்களத்தையே செய்து வருகின்றாள். அதனால் நான் யுதாஜித்துக்கு ஒருபோதும் பயப்பட மாட்டேன். பூர்வ ஜன்ம கன்மார்ஜிதம் சுகத்துக்கேதுவாய் இருந்தாலும் துக்கத்துக்கேதுவாயிருந்தாலும் அதனை அனுபவிக்க வேண்டி வரும் அனுபவ காலத்தில் அறிவாளிகள் சுகத்துக்கு வேறுபடா திருந்து துக்கத்துக்கு வேறுபடுவாராயின் பிரயோஜனம் என்னை? அறிவிலை தன்னை துக்கம் வந்தடைந்த காலத்து பூர்வகன்மம் என்றெண்ணாது அத்துக்கத்துக்கு முன்னிலையாயிருந்த ஒருவனை விரோதம் பண்ணுகிறான். நான் ஒருவரையும் முன்னிலையாக கொள்ளாதவனாகலான் விரோதத்தையும் துக்கத்தையும் பயத்தையும் அறியேன். இப்பொழுது இவைகளை அறியாதவனாயினோ அப்பொழுதே கலங்கமில்லாதவனாயினேன். கலங்கமற்ற என்னை இந்த ராஜசபையில் நடத்தப்படும் சுயம்வரத்தை பார்க்க வேண்டும் என்னும் ஓரெண்ணத்தினால் வந்தவனாக எண்ண வேண்டுமே என்று பிரயோஜனத்தை எண்ணி வந்தவனாக எண்ணுதல் கூடாது. பகவதியின் ஆக்ஞையால் எது வரத்தக்கதோ அது வரப்போகிறது. அவளுடைய ஆக்ஞையே எனக்கு பிரமாணம். அவளுடைய ஆக்ஞைக்குட்பட்டவனாகிய நான் வேறெதனையும் பிரமாணமாக அறிய மாட்டேன். முன் கூறியவாறு சுகமும் துக்கமும் யாவருக்கும் அவளாலேயே வருகின்றன. தங்களால் வரச் செய்து கொள்வதன்று. ஆகையால் ஓ அரசர்களே, யுதாஜித்து சுகத்தையே எடையட்டும். அதனால் எனக்கு விரோதமில்லை. என் பொருட்டு எவன் விரோதத்தை செய்கின்றானோ அதன் பலத்தை அவனே டகிறான் என்றனன். இவ்வாறு அச்சுதர்சனன் சொல்ல கேட்ட அரசர்கள் சந்தோஷித்து தங்கள் விடுதிக்கு போயினர்.
மறுநாள் குறித்த சுபமுகூர்த்தத்தில் சுபாகு அரசர்களை எல்லாம் அதிவிசித்திரமாயிருக்கின்ற மண்டபத்தில் வரும்படி அழைக்க அவர்கள் எல்லாம் மங்களகரமான அலங்காரத்தோடு கூடினவர்களாய் அச்சபைக்கு வந்து அங்கு அதிக சிறப்புடனமைத்திருக்கிற மஞ்சங்களில் விமானத்தின்கண் திவ்யாலங்காரத்தோடும் வீற்றிருக்கின்ற தேவர்களைப் போல் ஜுவலிக்கின்ற தேஜோரூபி கலாய் சுயம்வரம் பார்க்க வேண்டும் மிச்சையுடன் இருந்து இப்போது ராஜகன்னிகை வந்து நூல்களில் சிறப்பாக கூறும் புண்ணியவானாயும் பாக்கியவானாயும் உள்ள எந்த ராஜபுத்திரனை வரிக்கப் போகிறாள் என்றும் ஒரு சமயம் தெய்வ செயலாய் சுதர்சனனுக்கு மாலையிடுவாளாயின் அப்பொழுது ராஜாக்களுக்குள் கலகம் உண்டாவது சந்தேகமில்லை அல்லவா வென்றும் எண்ணிக்கொண்டிருந்தனர். அரசர்கள் எல்லாம் சுயம்வர மண்டபத்தில் கூடினவுடன் வாத்தியங்களில் சிறந்த வீணாவேனு மிருதங்காதிகளுடைய கோஷங்களுண்டாயின. அப்பொழுது மணக்கோலத்துக்குரிய மங்கள ஸ்நானம் செய்து வெண்பட்டாடையுடுத்து சர்வா பரனார் லங்கிருதையாய் இலுப்பமலர் மாலையணிந்து மற்றும் உள்ள மணக்கோலத்துக்குரிய அலங்காரங்கள் எல்லாம் நிரம்ப பூண்டு வாருணி தேவிக்கு சமானமானவளாய் சிறிது சிண்டாகுலத்தோடும் அலங்கார மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற மகளிடம் சுபாகு வந்து கூறுகின்றான். லக்ஷ்மியை போல் விளங்குகின்ற சௌந்தரவதியே, நீ ஏன் சிறிதுவாட்டமாயிருக்கின்றனை? கலியான மாளிகையை கையிலேந்தி சுயம்வர மண்டபத்தில் சென்று அங்குள்ள அரசர்களை பார்த்து அவருள் ரூபவானாயும் குலஸ்தனாயும் குணவானாயும் உள்ள எந்த அரசன் உன்னுடைய மனதில் எண்ணத்தக்கவனாகின்றானோ அவனை நீ கணவனாக கொள்வாய். ஆனால் அச்சபையில் உள்ள அரசர்கள் ஒரு தேசத்தவர் அன்று, அநேக தேசங்களிலிருந்து வந்திருக்கின்றவர். அவர்களுள் நீ கணவனாக வெண்ணிய அரசன் எந்த தேசத்தரசனோ அதனை அறிந்து அவனுக்கு மாலையிட்டு உன் பாட்டத்தை தவிர்த்து கொள்வா என்றனன். 50 முதல் 60 வரை சசிகலை மாலையிடம் வகையுணர்த்தும் பிதாவை பார்த்து கூறுகிறாள். தருமயுக்தமாயும் இனிமையாயுமுள்ள தனை கூறுகின்றேன், கேட்பாயாக. சபையில் வந்திருக்கிறவர்கள் எல்லாம் என்னிடம் காமிகளாதலால் அவர்களுக்கு முன்னே நான் வரமாட்டேன். இதுவரையில் ராஜஸ்திரீகள் எல்லாம் சுயம்வரத்துக்கு வரவில்லையா? அவர்களை அரசர்கள் பார்க்கவில்லையா? அதனால் அவர்கள் குற்றமுடையவர் ஆயினரா வென்றால் அவர்கள் வருவார்கள். அதற்கெல்லாம் நான் நியாயம் உணர்ந்து சொல்ல வந்தவள் அல்லல். நான் ஒரு தர்மன் கேட்டிருக்கிறேன், அதுதான் எனக்கு பிரியமாயிருக்கின்றது. என்னை எனின் ஸ்திரீயை ஒரே புருஷன் தான் பார்க்கத்தக்கவன் என்றும் ஏனையரெல்லாம் பார்க்க தகாதவர் என்றும் ஒரு ஸ்திரீ பல புருஷர்கள் தன்னை பார்க்க வேண்டும். மென்று போவாளாயின் அவளுக்கு பதிவிரதாதர்மம் போய் விடும் என்றும் கேட்டிருக்கின்றேன். அத்து உண்மையே. ஏனெனில் இவளை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் இவள் நமக்கு மனைவியாக வர வேண்டும் என்று எண்ணுவார்கள் அல்லவா? அன்றியும் மாலையை கயிற்றறித்து எப்பொழுது சுயம்வர மண்டபத்தில் போகின்றாளோ அப்பொழுதே அந்த கன்னிகை நாடக பெண்ணு கொப்பானவள் அல்லவா? தாசியானவள் கடை தெருவில் போய் அங்குள்ள புருஷர்களை பார்த்து அவரவர்களுடைய குணாகுணங்களை எல்லாம் மனதில் எண்ணி ஆலோசித்து அவர்களில் ஒரு செல்வனை தன் மனதில் அபேட்சித்து ஏனையோரை எல்லாம் விசுவாசமில்லாமல் பாராட்டுவது போல நானும் சுயம்வர மண்டபத்திற்கு போய் அவளை போர் செய்ய வேண்டியவள் அல்லவா? முன்னும் உள்ள ராஜஸ்திரீகளாலே செய்யப்பட்டதை தருமமாய் இருந்த போதிலும் நான் செய்ய மாட்டேன். நான் பத்தினி விரதத்தை மிகவும் அனுஷ்டிக்க வேண்டுமென்றிருக்கின்றேன். சாமானியமாகிய ஸ்திரீ ஜாதிகள் முன்னே அநேகரை உத்தேசம் செய்து கொண்டு சுயம்வர மண்டபத்துக்கு போய் அந்த ஒருவனை வரித்து கொள்ளுகிறார்கள். அதுபோல் நான் எப்படி வரிப்பேன்? முன்னமே நான் சுதர்சனனை கணவனாக எல்லா விதத்தாலும் வரித்திருக்கிறேன். இன்று அவனை தவிர வேறொருவனை சபையிற் கொள்வதற்கு சிக்க மாட்டேன். ஆகையால் அரசனே,
எனக்கு மங்களத்தை இச்சிப்பாயானால் கல்யாணவதியாக சுதர்சனனுக்கு என்னை கொடுத்து கன்னிகாதானமுன் செய்வாயாக வென்றாள்.